சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதால். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி. இங்கே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவது போல் அவர் சொல்லுகிறார். சோத்திர பலியிடுறவங்க அப்போ என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பிரதானமானது துதியும் சோத்திரமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாருங்கள், அந்த எரிகோ கோட்டை சுற்றி வந்தபோது அவர்கள் அதிகமாக துதித்த போது அந்த கோட்டை இடிந்து விழுந்தது. துதித்து ஆர்ப்பரித்த போது 7ஆம் நாள் அப்படியாக செய்த போது தேவன் அப்படியாக அந்த கோட்டைக்குள் பிரவேசிக்க அவர்களுக்கு உதவி செய்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான தடைகள் காணப்படலாம், பிரச்சனைகள் காணப்படலாம், போராட்டங்கள் காணப்படலாம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை அதிகமாக துதிக்க வேண்டும், ஆண்டவரை அதிகமாக சோதரிக்க வேண்டும். இப்படியாக நாம் துதித்து சோதரித்து நாம் அவருடைய மகிமையினால் நிரப்பப்படும் போது என்ன உண்டாகும்? ஆண்டவர் நம்மையும் பலப்படுத்துவார். 2வது, நமக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா சத்துரு வல்லமைகள் நிர்மூலமாக்குவார். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்து இதில் என்ன பண்ணணும்? நம்ம உணர வேண்டும். அப்படியாக நாம் செய்து பார்க்க வேண்டும். முதலாவது, ஆண்டவர் துதிக்கும் போது அதிகமாக சோதரிக்கும் போது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணணும்? அப்படியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் துதிக்கிற அனுபவம் இல்லை, சோதரிக்கிற அனுபவம் இல்லை. துதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் துதிக்க வேண்டும்? சோதரிக்க வேண்டுமானால் ஏன் சோதரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துதிக்கும் சோதரிக்கத்துக்கு அவங்க என்ன பண்ணுறது? அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தேவனை அதிகமாக ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கும் போது, தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக சோதரித்து மகிமைப்படுத்தும் போது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்கள், இஸ்ரவேல் ராஜாக்கெல்லாம் பாருங்கள், யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவரை பாடி துதித்து சோதரித்து மகிமைப்படுத்தி அவர்கள் அப்படியாக சென்றபோது பெரிதான ஜெயத்தை ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ராஜாக்களுக்கெல்லாம் தந்தார். இதையெல்லாம் நாளாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் கூட இந்த கடைசி நாட்களில் அவருக்கு எப்படி இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருக்கிறோம். நாம் கூட அப்படியாக அவரை துதிக்கும் போது, தேவனை உயர்த்தும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு பெரிதான விடுதலை தருவார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுவார். நமக்கு பெரிதான கடன் பிரச்சனை காணப்படலாம், வியாதி காணப்படலாம், சமாதானம் இல்லாமல் காணப்படலாம், சத்துரு போராட்டமாக இருக்கலாம். நாம் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்டதான நிலவரங்கள் நாம் காணப்பட்டாலும் ஆண்டவரை நாம் அதிகமாக துதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பெரிதான விடுதலை தந்து நம்மை நடத்த அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சத்தியம் நிறைந்த தேவனாக, உண்மை உள்ள தேவனாக ஒவ்வொரு நாளும் நம் துதிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். அதனால் அந்த நாளில் கூட நாம் ஆண்டவரை துதிக்கிற துதி ஒருபோதும் நம் உதடுகளில் குறைந்து போகக்கூடாது. துதியினால் நம்ம என்ன பண்ணோம்? நாம் உதடுகள் நிறைந்திருக்க வேண்டும். நாம் இருதயம் அவருடைய சோத்திர பலியினால் நிறைந்திருக்க வேண்டும். இப்படியாக நாம் துதித்து சோதரித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தும் போது நிச்சயமாகவே தேவனுடைய பெரிதான அற்புதத்தை அதிசயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்று அதை அனுபவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான துதியினால சோதரத்தினால அவரிடத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று நாமும் அனுபவிக்க முடியும். நம்மை சுற்றி உள்ளவர்களும் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கூட ஒரு வழிகாட்டியாக காண முடியும். ஆனால் அந்த நாளில் கூட துதிக்கிற சோதரிக்கிற அனுபவத்தை நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள நாம் விரும்புவோம். அதிகமாக துதிக்க விரும்புவோம். ஆண்டவர் அதிகமாக துதித்து சோதரித்து மகிமைப்படுத்துவோம். அப்போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வசனங்களால் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்தும். இந்த நாளை ஆசீர்வதிங்க. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்ன வசனம் பிரகாரமாக ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக துதித்து சோதரித்து மகிமைப்படுத்த கிருபைதாங்க. எங்கள் வாழ்க்கையில் பெரிதான விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.